ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம். சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1½ ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1½ ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதன் பிறகு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டை நல்லா ஒரு பெரிய பூண்டை கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக நல்லா வதக்கிட்டு, அது கூட இஞ்சியும் போட்டு வதக்கிட்டு, வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு, காலிஃப்ளவரையும் போட்டு வதக்கிட்டு 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு, அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் கூட அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் வெங்காயத்தாலையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான கார்ன்ஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.